பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் எப்படி இருக்கு? அழகா இருக்குதா? ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டியில இது ஒரு அருமையான ஒரு இடம். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இளைப்பாற படிக்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான காரியம்லாம் இங்கே தான் அவங்க செய்கிறாங்க. வெறும் படிப்பு மாத்திரம் இல்லை, ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு தாளந்திற்குள்ள ஸ்கில் அதை டெவலப் பண்ணுவதற்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வெறுமன பாடம் படித்து எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறதால அவங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள் வெளிப்படணும், அதற்கு உதவி செய்யணும். இதெல்லாம் கூட இங்கே செய்யப்படுகிறது. அதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மன ரம்யமா ரொம்ப அருமையா இருக்குது. இங்கே படிக்கிறவங்க ரொம்ப பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் தான். சரி, இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 1:10 ஒரு தேவ மனிதராகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து ஆண்டவர்களை தப்புவிச்சார்ல, அதை நினைச்சு பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்பவும் தப்புவிக்கிறார்ல, இனிமேலும் தப்புவிப்பார். அந்த நம்பிக்கை விட்டுறாதுங்க. நான் கடந்து வந்த பாதையில நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவர் எத்தனையோ ஆபத்துல என்னை தப்புவிச்சிருக்கிறார். சாத்தானுடைய கண்ணி, பொல்லாத மனுஷருடைய சதி ஆலோசனைகள், நிறைய காரியத்திற்கு கர்த்தர் என்னை தப்புவித்திருக்கிறார். பொல்லாத அதிகாரிகள் எதிலையாவது அகப்படுத்தணும், சிக்க வைக்கணும், எதிலையாவது மாட்டணும், என்னை ஜெயில போடணும்னு முயற்சித்தாங்க. ஆண்டவர் என்னை தப்புவித்தார், இப்பவும் தப்புவிக்கிறார். பிரச்சனை முடிஞ்சிட்டா முடியல, இப்பவும் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் தப்புவிக்கிறார். இனிமேலும் கூட பிரச்சனை வரும். ஆண்டவர் தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலுமே இது காணப்படும். உங்க வாழ்க்கையில முன்னால நிறைய காரியத்திலிருந்து ஆண்டவர் தப்புவிச்சிருக்கிறார்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்பவும் உங்களுடைய வாழ்க்கையில போராட்ட நெருக்க வந்துகிட்டே இருக்குதா? ஆண்டவர் தப்புவித்து கொண்டே இருப்பார். உங்களை சிக்க விட மாட்டார். உங்களை எங்கேயும் அகப்பட்டு நீங்கள் கலங்கி நிற்க விட மாட்டார். உங்களை தப்புவித்து கொண்டு இருக்கிற தேவன். இனிமேலும் எந்த பிரச்சனை வேணாலும் சாத்தம் கொண்டு வரட்டும், ஆண்டவர் உங்களை தப்புவித்து கொண்டே இருப்பார். அதை மாத்திரம் அந்த நம்பிக்கையை விட்டுறாதுங்க. அதனால கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில உறுதியாயிருங்க. என் ஆண்டவர் என் மேல அன்பும் பாசமும் உள்ளவர், என்னை தப்புவித்தார், தப்புவித்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். நான் அதை உறுதியா விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அவரை சார்ந்து கொள்றேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். கர்த்தருடைய சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பிவிடும். ஆண்டவரே, நீர் என்னை தப்புவித்த தேவன், இப்பொழுதும் தப்புவித்து கொண்டிருக்கிற தேவன், இனிமேலும் தப்புவிக்கிற ஒரு தேவன். அந்த நம்பிக்கையில நான் மீட்கப்பட்டு போவதில்லை. நான் உறுதியாயிருக்கிறேன். நான் நம்பி இருக்கிறபடியே என்னை நடத்துகிறீர். கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.